வெல்கம் டு என்பிஜி. நம்ம ஃப்ரீ ஃபயர் வச்சு யூடியூபர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ யூடியூபர் சீரிஸ்ல பார்ட் 4. இதுக்கு முன்னாடி இருக்க 3 பாட்டு பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல தான் இருக்கு, போய் மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோல ஆஸ்க் சூரி ப்ரோ பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆஸ்க் சூரி ப்ரோ வெறித்தனமான ரீஜன் புஷ் பிளேயர். இவங்களோட கில்டான அகாட்சுகி கில்டு எப்பவுமே ரீஜன்ல இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதான் அகாட்சுகி கில்டு. அகாட்சுகி கில்ட பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. அகாட்சுகி கில்ட பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம அகாட்சுகி கில்டு எப்பயுமே ரீஜன்லயே தான் இருக்கும். ஒரு கில்ட ரீஜனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு கில்டு குளோரி ஏற்றி தமிழ்நாட்டிலே டாப் 1 பிளேஸ பிடிச்சிருப்பாங்க அகாட்சுகி. கில்டுன்னு மட்டும் கிடையாது, நம்ம அகாட்சுகி கில்டுல இருக்க சில பிளேயர்ஸ் வெறித்தனமாவே ரீஜன் புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. நார்மலாவே ரேங்க் புஷ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் 24 hours தூங்காம கண் முழிச்சு கேம் விளையாடுவாங்க நம்ம அகாட்சுகி கில்டுல. அப்படி 24 hours விளையாடியும் நம்ம அகாட்சுகி கில்டுல இருக்க ஆஸ்க் சூரி ப்ரோக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டே இல்ல. நம்ம சூரி ப்ரோ 100K அடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த யூடியூபரை பத்தி பேசலாம்னு மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.